الحمد لله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாரம் நடைபெறக்கூடிய நமது இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே மாணவியும் மஅரிஜுல் ஈமானும் எனும் தலைப்பிலே சில விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே ஆரம்பமாக மதீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது, அந்த நேரத்திலே நமது எண்ணங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், ரியா என்னும் முகஸ்துதியை தவிர்த்து கொள்ள வேண்டும், மதீனாவுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணம் எவ்வாறு அமைய வேண்டும், ஒரு பெண் பயணிப்பதாக இருந்தால் அவளுக்கு மஹரம் இருக்க வேண்டும், அதே போன்று யாராவது எனது சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொன்னால் இருக்கும் இடத்திலிருந்தே சலாத்தை சொல்லலாம் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்ததாக மதீனாவுக்கு ஒரு வருகை சென்று விட்டால் அது ஒரு நியமத், அதை அருளாக கருதி அந்த அருளுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று மதீனாவுக்கு வருகை தரக்கூடிய மக்கள் மஸ்ஜிது நபவியை நாட வேண்டும். மதீனாவுக்கு வந்து விட்டால் அவர்களுக்கு சில சுன்னாக்கள் இருக்கிறது. அது என்னென்ன சொன்னோம்? 5 விஷயங்கள். என்னென்ன? மஸ்ஜிது நபவியில தொழுகிறது, தொழுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹலீஃபாக்களுக்கு சலாம் சொல்றது, பக்கி அதாவது மதீனாவில் மரணிக்கக்கூடிய மன்னரை வாசிகளுக்கு சலாம் கூறுவது, செய்து ஷுஹதா உஹது யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்கு சலாம் கூறுவது. இது போன்ற விடயங்களை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இஸ்லாத்துக்கு முன்னர் மதீனாவின் நிலை, இஸ்லாத்துக்கு முன்னர் மதீனாவின் நிலை. ஆரம்பமாக இந்த மதீனாவிலே அமாலிகா என்ற ஒரு அரபு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு கூட்டம் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களை தொடர்ந்து ஷாம் தேசத்திலே அந்த பைத்துல் மக்திஸ் அது பல சிக்கல்களுக்கு ஆளான அந்த நேரத்திலே யூதர்கள் அந்த இடத்தை விட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். ஏனென்றால் தௌராத் வேதத்திலே மதீனாவை பற்றியும் மதீனாவுடைய சிறப்பு பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. அதனை வைத்து அந்த பலஸ்தீன் நாட்டு ஷாம் தேசத்திலிருந்து யகூதிகள் இந்த மதீனாவுக்கு உரைகி தந்தார்கள். எவ்வாறென்றால் அல் குர்ஆன் அதனை பற்றி கூறும்போது கூறுகிறது, வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரூ ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபூ கஃபரூ பி. அப்ப தௌராத் வேதத்தில் இறுதியில் ஒரு நபி வருவார், அவர்தான் கடைசி நபி, அவர் மதீனாவுக்கு வருவார் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியும். அந்த செய்தியை விசுவாசித்து முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக அவர்கள் உதவி கோரினார்கள், வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் உண்மை தெரிந்ததற்கு பின்னால் மறுத்து விட்டார்கள். நபி வந்ததற்கு பின்னால் மறுத்து விட்டார்கள், வருவதற்கு முன்னால் நம்பினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அந்த யூத குலத்தை சேர்ந்த குறிப்பாக முக்கியமான 3 கூட்டத்தினர்கள் மதீனாவிலே வசித்தார்கள். பனு குரைவா, பனு நதீர், பனு கைனுகா. இந்த 3 கோத்திரத்தாரும் யூத குலத்தினர்கள், யூத இனத்தை சேர்ந்தவர்கள். இவ்வாறாக மதீனாவிலே அவர்கள் ஒரு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் அதற்கு பின்னால் அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 கோத்திரத்தினர்கள் வருகிறார்கள். இவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த குழுக்களுக்கு மத்தியில் ஒரு உடன்படிக்கை செய்து மதீனாவிலே சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது யூதர்கள் பார்க்கிறார்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் இவர்களிடத்திலே பல செல்வாக்கு, காசு, பணம் இருந்தது. அதாவது பொருளாதாரத்திலே முன்னேறி இருந்தார்கள். இதன் காரணமாக ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டு ஏற்கனவே செய்த அந்த உடன்படிக்கையை முறித்துக் கொள்கிறார்கள். இவ்வாறாக இருக்கின்ற நேரத்திலே இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் மதீனாவிலே சிறப்பாக செல்வாக்குடன் வாழ்ந்து வருகின்ற போது அவர்களுக்கு மத்தியிலே இருந்த அன்பும் பாசமும் எதிர்மறையாக மாறுகிறது. அவர்களுக்கு மத்தியில் குரோதமும் விரோதமும் வந்ததன் காரணமாக யுத்தங்கள் ஏற்பட்டு மிக பெரும் பிளவுகள் ஏற்பட்டு அவர்களிலே உள்ள பெரும் தலைவர்கள் எல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள்.
யௌமு புஆத் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்திலே மிகவும் பிரபல்யமானவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இவ்வாறாக இருக்கின்ற நேரத்திலேதான் இதனை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அவுஸ் ஹஸ்ரஜ் மதீனாவிலே செல்வாக்குடன் வாழ்ந்த அந்த இரு கோத்திரத்துக்கு மத்தியில பிளவுகள் ஏற்பட்டதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை அமைகிறது. மதீனாவுக்கு நபி அவர்கள் வருகை தந்ததற்கு பின்னால் அங்கே அந்த பல குழுக்களாக வேற்றுமையுடன் வெறுப்புடன் எதிரிகளாக வாழ்ந்த அந்த மக்களை ஒரு சகோதர வாஞ்சையுடன் அவர்கள் சஹாபாக்களை அவர்கள் அதாவது அந்த மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைப்படுத்தினார்கள். இதனை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது நபி அவர்களுடைய மதீனா வருகைக்கு பின்னால் பிளவுபட்ட அந்த கோத்திரத்தினர்களை ஒற்றுமைப்படுத்தினார்கள், சகோதர வாஞ்சனையை உருவாக்கினார்கள். அல் குர்ஆன் இதனை பற்றி கூறும்போது கூறுகிறது, வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்களை நினைத்து பாருங்கள். இது குந்தும் அதா, நீங்கள் எதிரிகளாக இருந்த நேரத்திலே ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் இரக்கத்தையும் பாசத்தையும் ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அதனால் நீங்கள் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்ற செய்தியை அல் குர்ஆன் கூறுகிறது. அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கூட்டத்தினர் எதிரிகளாக வாழ்ந்த நேரத்திலே நபி அவர்களுடைய வருகையின் பின்னால் ஒற்றுமைப்பட்டு சகோதரர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை சூரா ஆல இம்ரான் 103வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. எனவே அதற்கு பின்னால் இஸ்லாம் மதீனாவிலே படிப்படியாக பரவுவதை பார்க்கிறோம். நபியுடைய வருகைக்கு பின்னால் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாம் பரவி உலகம் எல்லாம் சென்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இப்போது இந்த மஹரிஜுல் ஈமான் மதீனாவுக்கு சில பெயர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் மதீனாவுக்கு இருந்த பெயர் என்ன? யஸ்ரிப். ஓகே, அதாவது நபி அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம் மதீனாவுக்கு அமைந்ததற்கு பின்னால், இஸ்லாம் அதிவேகமாக உலகமெல்லாம் பரவியதற்கு பின்னால் இந்த மதீனா ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தை பெறுகிறது. மதீனா மகிமை பெறுகிறது, அதனுடைய புகழ் உலகமெல்லாம் ஓங்குகிறது, ஒளிமேகமாகிறது. இதன் காரணமாக அதற்குரிய பெயர்கள் ஏராளம். ஒரு விடயத்துக்கு சிறப்புகள் அதிகமாகும் போது என்ன செய்யும்? பெயர்கள் அதிகமாக வரும். அந்த வகையிலே மதீனாவுக்கு பல பெயர்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், மக்கா மதீனாவுக்கு உள்ள அதிகமான பெயர்களை போன்று வேறு எங்கும் நாம் காணவில்லை. உலகத்தில் உள்ள பூமிகளில் மக்கா மதீனாவுக்கு ஏராளமான பெயர்கள் இருப்பதை போன்று வேறெங்கும் காணவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். மதீனாவுக்குள்ள பெயர்கள் உதாரணமாக ஒன்று என்று சொல்லலுமா? ரைட். ஒன்று அல் மதீனா. முதலாவது என்ன மதீனாவுக்கு பேரு? மதீனா. நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் யஸ்ரிப் என்று இருந்துச்சு. ஆனா நபி அவர்கள் வந்ததற்கு பின்னால் அதனுடைய பெயர் என்ன? மதீனா என்று மாற்றப்பட்டது. இந்த மதீனா என்றால் பொதுவாக என்ன பொருள்? ஒரு நகரம். ஆனா மதீனா என்று சொன்னா குறிப்பாக நேரடியாக மதீனாவைத்தான் நாடப்படும். ஆனா அரபு மொழியிலே ஒரு மதீனான்னா ஒரு நகரம். உதாரணமாக மதீனத் ஜித்தா, ஜித்தா எனும் நகரம். மதீனத் எம்பு, எம்பு நகரம். ஆனா அல் மதீனா என்னும் போது நேரடியாக இந்த மதீனா முனவராவைத்தான் குறிப்பிடுகிறது. குர்ஆனிலே 4 இடங்களிலே இதனுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இப்ப முதலாவது மதீனா, இரண்டாவது தைபா. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அசாவை எடுத்து அந்த மிம்பரிலே அடித்து சொன்னார்கள், ஹாதிஹி தைபா, ஹாதிஹி தைபா என்று 3 முறை சொன்னார்கள். அப்ப எதை சொன்னார்கள்? மதீனாவை. அப்ப மதீனா, தைபா. இன்னும் ஒரு பேர் தான் தாபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ தஆலா சம்மல் மதீனத தாபா. தாபா என்று மதீனாவுக்கு பெயர் வச்சது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாபா என்று பெயர் வைக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவுக்கு தாபா, தைபா போன்ற பெயர்களை அழைத்திருப்பதை நாம் வரலாறுகளை காணலாம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தைபா, தாபா என்ற பெயர் எதற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், லிஹுஸ்னி லஃப்திஹிமா. தாபாண்டா என்ன? தீபண்டா என்ன? என்ன? மனமானது, தூய்மை சொல்லலாம். அது மனம். அதாவது நறுமணத்துக்கு தீபுன்னு சொல்லுவோம் இல்லையா? எத்தருக்கு தீபுன்னு சொல்லுவாங்க. ஆனா மனமானது, பரிசுத்தமானது என்ற பல பெயர்களை
கொண்டதுதான் இந்த மதீனா. இந்த தாபா தைபா என்கிறது அழகான பெயர் தானே. பொதுவாக பெயர்கள் வைக்கும் போது அழகான பெயரை நபி அவர்கள் விரும்புவார்கள், அதற்கு மாற்றமான பெயர்களை வெறுப்பார்கள். அப்ப எஸ்ரிப் என்கிற பெயர் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனா மதீனா என்ற பெயர் வந்ததுக்கு பிறகு நபி அவர்கள் அந்த பெயரை என்ன செஞ்சாங்க, வெறுத்தார்கள். எஸ்ரிப் என்று சொல்லப்படுவதை வெறுத்தார்கள். இந்த பெயரை வெறுப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த சரப அதுல இருந்து வந்த அந்த எஸ்ரிபேங்கிறதுக்கான மீனிங் பசாத், குழப்பம், பிரச்சனை, இவ்வாறான ஒரு விருப்பமற்ற அல்லது ஒரு வெறுப்பான பொருளை கொண்ட பெயரை வெறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் காரணமாகத்தான் சில மனிதர்களுக்கு பெயர் வைக்கின்ற போது கூட அது பொருள் அழகில்லாமல் இருந்தால் அதனை என்ன செய்வாங்க, மாத்துவார்கள். உதாரணமாக ஒரு நாள்கிட்ட பேரு கேட்டா அவங்களோட பேர் என்ன, சாப். சாப்னா என்ன, கஷ்டம். அந்த சஹல் என்ன சொன்னாங்க, நீலேஸ். இது மாதிரி கெட்ட பெயர், விருப்பமற்ற பெயர் இருந்தா அதை என்ன செய்வாங்க, அதை மாற்றக்கூடிய பண்புடையவர்களா இருந்திருக்கு. அந்த வகையில தான் இந்த எஸ்ரிபேங்கிற பெயரை மாற்றி என்ன செஞ்சாங்க சொல்லலாம், மதீனா என்று வைத்தார்கள். தாபா தைபா என்று வருகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண்கிறார்கள், ஈச்ச மரங்கள் உள்ள இடத்தை நோக்கி நான் புறப்பட போகிறேன், ஹிஜ்ரத் செய்ய போகிறேன் என்ற செய்தியை பார்க்கிறார். அது யமாமாவா அல்லது எந்த ஊர் என்று யோசிக்கும் போது அதுதான் யஸ்ரிப், அதுதான் மதீனா. கனவில் காட்டப்பட்ட அந்த ஊர் ஆரம்பத்தில் யஸ்ரிப் என்றிருந்தது, நபியருடைய வருகைக்கு பின்னால் மதீனா என்று பெயர் மாற்றப்பட்டது. எனவே விருப்பத்துக்கு மாற்றமாக தெளிவற்ற கருத்துக்கள் இருந்தால் அவைகளை மாற்ற வேண்டும் என்பது பொதுவான ஒரு நியதியாக இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவிலே தான் பிறந்தார்கள், அங்கேதான் வாழ்ந்தார்கள். அதனை துறந்து மதீனாவுக்கு ஏன் ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள்? நபியுடைய ஊர் மக்கா, அங்கேதான் பிறந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊர். இவ்வாறாக இருந்து வஹியை பெற்றுக் கொண்டது மதீனா மக்காவில் தான். அங்கேதான் அழைப்பு பணியிலே நபியர்கள் ஈடுபட்டார்கள். இவ்வாறாக இருந்தவர்கள் ஏன் மதீனாவுக்கு புறப்பட்டு வந்தார்கள் என்றால், அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய விகிதம் மிகவும் விரல் விட்டக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நோய்வினைகள் ஏராளம், துன்பங்கள், துயர் எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்தில் அவர்களை சிறை பிடித்து விடுவோமா, அதாவது சிறையை பிடித்து வைப்போமா, அல்லது கொலை செய்து விடுவோமா, அல்லது நாடு கடத்துவோமா என்ற பல ஆலோசனைக்கு நபியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் எதிரிகளால். இதனை பற்றி அல் குர்ஆன் கூறும்போது கூறுகிறது, அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் உங்களை சிறை பிடிப்பதற்காக அல்லது கொலை செய்வதற்காக அல்லது ஊரை விட்டு வெளியேற்றுவதற்காக தந்திரோபாயங்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் தந்திரோபாயங்களில் சிறந்த தந்திரக்காரன் யார்? அல்லாஹ் இருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. இவ்வாறான துன்பங்கள், துயரங்கள் அதிகரிக்க அல்லாஹுடைய கட்டளை வருகிறது, இந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக நீங்கள் இந்த ஊரை விட்டு என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு புறப்படுங்கள் என்ற செய்தி அவர்களுக்கு வருகிறது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அங்கிருந்த இஸ்லாம் அதிவேகமாக உலகமெல்லாம் பரவிய வரலாறை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஒரு ஊரில் இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு சென்றால் அந்த ஊரில் நுழையும் போது குறிப்பாக ஏதாவது துவாக்கள் இருக்குதா? உதாரணமா நபியர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க, குறிப்பா எதுவும் துவா இருக்குதா? மதீனாவுக்கு சொல்லி குறிப்பா ஒரு துவா கிடையாது. பொதுவா எந்த ஊருக்கு போனாலும் என்ன செய்யணும், ஒரு துவா இருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஊருக்கு போனாலும் என்ன செய்வாங்க, ஒரு துவா ஓதுவார்கள். அதாவது ஒரு ஊர் இருந்து இன்னும் ஊருக்கு பயணத்தை மேற்கொண்டு சென்று விட்டால் அங்கே துவா ஓதுவார். எவ்வாறு என்றால், அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வமா அضللنا ورب الأرضين السبع وما أقللنا ورب الشياطين وما أضللنا ورب الرياح وما ذرينا فإنا نسألك خير هذه القرية وخير أهلها ونعوذ بك من شرها وشر أهلها وشر ما فيها. இது ஒரு நீண்ட துவா. இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை அடுத்து வரக்கூடிய வாரத்திலே தெளிவாக சொல்வதற்கு முயற்சிக்கிறோம். அடுத்ததான் சுருக்கமாக நாம் ஓதக்கூடிய எல்லாரும் தெரிஞ்ச துவா தான்,
மன் நஸல மன்சிலன், யாராவது ஒரு வீட்டில் நுழைந்தால் அல்லது புதிதாக வந்து விட்டால், சும்ம கால அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், இவ்வாறு ஒரு மனிதர், அதாவது அல்லாஹுடைய அந்த பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு கோருகிறேன் என்று ஒரு ஆள் படைக்கப்பட்ட கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு கோருகிறேன் என்று சொன்னால், லம் யதுர்ருஹு ஷைஉன் ஹத்தா யர்தஹில மின் மன்சிலிஹி தாலிக், அப்ப எந்த இடத்துக்கு வந்தாரோ, அது வீடாக இருக்கலாம், ஊராக இருக்கலாம், அந்த துஆவை ஓது கொண்டு வந்து விட்டால் அந்த இடத்திலிருந்து புறப்படும் வரும் வரை அவருக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது என நபி அவர்கள் கூறுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்து பொதுவா ஒரு புதிய வீட்டுக்கு போனால் அல்லது புதிய ஊருக்கு போனால் நமக்கு தெரியாதுதானே அங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அங்க யார்கிட்ட பாதுகாப்பு கேட்கணும்? அல்லாட்ட பாதுகாப்பு கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் மதீனாவில் நுழைந்தால் அல்லது ஊரில் நுழைந்தால் என்ன துஆக்கள் ஓத வேண்டும், அவருடைய மொழிபெயர்ப்பு சம்பந்தமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். எனவே மதீனா என்பது ஆரம்பத்திலே யூதர்கள் வாழ்ந்த இடம். அதற்கு பின்னால் அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர் வாழ்ந்தார்கள். நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால் இஸ்லாம் ஓங்குகிறது. அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை வளர்கிறது. அதனூடாக இஸ்லாம் உலகம் எல்லாம் பரவுகிறது. மதீனாவுக்கான பெயர்களை பொறுத்தவரையிலே மதீனா, பாபா, தைபா. இந்த மதீனாவுக்கு முன்னர் உள்ள பெயர் தான் என்ன? யஸ்ரிப். இந்த யஸ்ரிப் என்ற பெயரை நபி அவர்கள் வருத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்ததற்கான காரணம், ஏகத்துவ பணியை முறையாக எத்தி வைப்பதற்கு பல தடங்கல்கள் இருந்தது மாத்திரம் இல்லாமல் பல துயரங்களை இன்னல்களையும் அந்த மதீனாவிலே நபி அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள், ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், கொலை செய்யப்படக்கூடிய அளவு, அல்லது நாடு கடத்தப்படக்கூடிய அளவு, அல்லது சிறை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வாறான பல துயரங்களை மேற்கொண்ட நபி அவர்கள் மதீனாவுக்கு தொடர்ந்து வந்தார்கள். எனவே மதீனாவுக்கு வருகை தந்ததுக்கு பின்னால் உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி இன்றும் அந்த ஒளிக்கீற்று உலகமெல்லாம் பரவி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த மதீனாவிலே வாழுகின்ற நாம் அந்த மதீனாவுடைய புனிதத்துவங்களை பேணி மதீனாவுடைய அருள்களை பெற்றுக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.